CSS pseudo elements யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபோடைய ஃபஸ்ட்டு லெட்டருடைய கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் டேக் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படின்ற இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான கலர், ஸோ ஃபாண்ட்டுடைய கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டருடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு லைனுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் உடைய சைஸ், ஸோ ஃபாண்ட் சைஸ் ஆல்ரெடி 30 பிக்சலில் இருக்குது. இவங்களை நான் 40 பிக்சல் அப்படின்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், சேம் ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதுக்கு நம்ம 2 எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன். இந்த மாதிரி மல்டிபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் அப்படின்ற ஒரு எலமெண்ட், ஸ்கோப் ரெசல்யூஷன் பிஃபோர், இது ஒரு கண்டென்ட்டை பேராகிராஃப்க்கு முன்னாடி ஆட் பண்ணோம். ஸோ கண்டென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இதுக்குள்ளே சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத உள்ளே கொடுத்துட்றோம். எனக்கு டபுள் கொட்டேஷன் வேணும். ஸோ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நான் டபுள் கொட்டேஷனை கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், முன்னாடி நம்மளுக்கு டபுள் கொட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் தான் இந்த டபுள் கொட்டேஷன்றனால இது ரெட் கலரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து ஆஃப்டர், பி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப்டர். அதே மாதிரி அந்த கண்டனுடைய லாஸ்ட், அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும். சேம் கண்டென்ட் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு டபுள் கொட்டேஷன் தான் ஆட் ஆகணும். பாருங்கள், லாஸ்ட்டாக நமக்கு டபுள் கொட்டேஷன் ஆட் ஆயிடுச்சு. பார்க்க போகிறது மார்க்கர் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு. அதுக்கு நம்ம சில லிஸ்ட் ஐட்டம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூஎல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் ஓஎல் டேக் யூஸ் பண்ணி மறுபடியும் யூஎல் டேக் யூஸ் பண்ணி 3 லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் இப்படி தான் இருக்கும். இப்போது மார்க்கர் அப்படின்ற எலமெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, யூஎல் ஆர் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸ்கோப் ரெசல்யூஷன் கொடுத்துட்டு மார்க்கர் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு தேவையான கலரை வந்து கொடுத்துக்கிறோம். கலர் ஏதாவது ஒரு கலர், ஓகே, கொடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி கொடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இருக்கிற எல்லா லிஸ்ட் ஐட்டம் உடைய அந்த டாட்டு 1 2 3 அந்த நம்பர் அண்ட் டாட்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இதை இன்னும் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூஎல் ஸ்பேஸ் எல்ஐ அதில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டத்துக்கு மட்டும் எனக்கு இது யூஸ் பண்ண அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், 1 2 3 இதுக்கு அப்ளை ஆகலை, மற்ற அந்த யூஎல் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த 2 இது இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒன்றுக்கு தான் எனக்கு வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு எனக்கு வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதில் கிளாஸோடைய நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஈக்குவல் டு டாட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு யூஎல் டாட் டாட் அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதுக்கு எந்த கலரும் அப்ளை ஆகலை, இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு பாருங்கள் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் அந்த எலமெண்ட்டை வந்து அப்ளை பண்ண முடியுது. செலெக்ஷன் எலமெண்ட், ஸோ பேராகிராஃப் டேக் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் செலெக்ஷன் எலமெண்ட் நேம். இதுக்குள்ளே கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது டெக்ஸ்டுடைய கலர் ரெட்டு அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லோ. சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு பார்ட்டை செலக்ட் பண்ணுறேன் பேராகிராஃபில், பாருங்கள் பேக்ரவுண்ட் அண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இதே வந்து வெளியில் இருக்க இவங்களை செலக்ட் பண்ணால் நார்மலாக என்ன டிஃபால்ட் கலரோ அதுதான் வரும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டுக்கு தான் இது அப்ளை ஆகும்.